அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பேக்கரி ஸ்டைல் எக்லெஸ் ஹனி கேக். ஒயிட் சுகர் சேர்க்காம எக் இல்லாமல் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1/3 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வெண்ணிலா எக்ஸ்ட்ரா, 1/4 கப் ப்ரௌன் சுகர். விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். நல்லா க்ரீமி ஆகிற வரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ரௌன் சுகர் நல்லா கரையணும். இதில் 3 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட் சேர்த்துடலாம். ஒரு சல்லடையில் 1/3 கப் மைதா சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூனில் பாதி 1/8 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா சளிச்சுக்கோங்க. இப்போ மெல்லமாக ஒரு ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ நம்ம பால் சேர்த்துக்கலாம். நான் 1/4 கப் பால் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மெல்லமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டோட்டலாக 1/4 கப் சேர்த்துருக்கேன் நான். இது காய்ச்சாத பால் தாங்க, ரா மில்க் தான். இந்த மாதிரி கெட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் ஒரு கிளாஸ் ட்ரே எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை 1/2 டீஸ்பூன் மைதா சேர்த்துக்கிறேன் நான், ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. பார்ச்மெண்ட் பேப்பர் இருந்தால் நீங்கள் லைன் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தடுமே நம்ம பார்ச்மெண்ட் பேப்பர் மாதிரி தான், கேக் ஒட்டாமல் இருக்கும். அதுக்காக இப்போ நம்ம செஞ்சு வச்ச பேட்டரை ட்ரேக்கு மாற்றிடலாம். நான் ஒரு 5 நிமிஷம் ஓவனை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். 175 டிகிரி செல்சியஸில் ஒரு 20 நிமிஷம் நான் பேக் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற ட்ரேயை பொறுத்து இருக்குது. இது நல்லா அகலமான ட்ரேங்கிறனால சீக்கிரம் பேக் ஆயிரும். கொஞ்சம் சின்ன ட்ரேயாக இருந்தால் கொஞ்சம் டைம் ஆகும். கேக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம டைமிங் சொல்ல முடியாது. ட்ரேக்கு தக்கன நமக்கு மாறும். நீங்கள் அப்பப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு டூத் பிக்கை வச்சு எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஏன்னா இதில் நம்ம சிரப் சேர்க்க போகிறோம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை, ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கோங்க. அதில் 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா பாயில் ஆகட்டும், கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஹனி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை கேக் மேலே நம்ம சேர்க்க போகிறோம். நம்ம ஹோல்ஸ் போட்டது அதுக்கு தான். இந்த கேக் மேலே ஊற்றையில் அதில் அப்படியே அப்சர்வ் ஆயிரும் கேக்கில். எல்லா பக்கமும் சேர்த்து ஊற்றிடுங்க. இப்போ அதே பேனில் 1/2 கப் ஸ்ட்ராபெர்ரி ஜாம் எடுத்திருக்கேன் நான். 3 டேபிள் ஸ்பூன் ஹனி, ரெண்டையும் சேர்த்து இப்போ நல்லா கொதிக்க விடணும். மிக்ஸ் ஆகணும். ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகி லிக்யூட் பதத்துக்கு வரணும். அவ்வளோதாங்க. இதையும் எடுத்து நம்ம கேக் மேலே சேர்த்துடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு கேக் அவ்வளோ சாஃப்டாகவும் சூயியாகவும் இருக்கும். ஹனி நம்ம சேர்த்துருக்கனால நம்ம கேக்கில் ஊற்றின சிரப் நல்லா அந்த கேக்கில் அப்சர்வ் ஆகி மேலே இந்த ஜாமோடு சாப்பிடையில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் இருந்தால் சேர்த்துக்குங்க. நான் நார்மலாக ஃப்ரெஷ்ஷாக உள்ள கோகோனட் சேர்த்துருக்கேன். இப்போ கட் பண்ணிடலாம். நல்லா இருக்குங்க, சாப்பிட்றதுக்கு சூவியாக இருக்கும். ஹனியோடு சேர்த்து சாப்பிடையில் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே நமக்கு வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் தான். அவ்வளோதாங்க, பேக்கரி ஸ்டைலில் நம்முடைய ஹனி கேக் சூப்பராக தயாராகிடுச்சு. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.